இப்போ ரியல் எஸ்டேட்லயே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஒரு இடத்த அதிகப்படுத்தணும், ஒரு இடத்த சேல்ஸ் கொண்டு வரணும்னா எல்லா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸும் ஒரு இடத்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அது நார்த்ல தான். ஏன்னா பொன்னேரி, பெரியபாளையம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நார்த்ல இருக்கிற அவுட்டர் ஸ்கெட்சா பார்த்து ஸோ அங்க எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு கம்பல்சரி வாங்கி வச்சா ஒரு 5 வருஷத்துல எனக்கு லேண்டோட ரேட் ஏறணுங்க, லேண்ட்ல இருந்து எனக்கு ஒரு காஸ்ட் வரணுங்க அப்படின்னா கம்பேர்ட் டு சவுத் நார்த் பெஸ்ட். ஸோ இதே நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்மியாக வாங்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஏரியா இருக்குது அப்படின்னா நார்த்தில் அதிகமான ஏரியா இருக்குது. சரி, இதில் டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பையர் கண்டிப்பாக வாங்கலாம், என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக வாங்கலாம், லாங் டைம் பிளானர்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். இவங்கெல்லாம் எப்படின்னா நான் ஒரு இடத்த வாங்கி வச்சிடறேன், ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் அதை எனக்கு டபுளாக தருமா அப்படின்னா டபுள்ல இல்லைங்க 10x தரும். ஸோ அதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா மெட்ரோ ஃபேஸ் 2 இப்போ மாதாவரத்தில் வருது, அடுத்த ஃபேஸ் 3 வந்தே ஆகணும். அப்போ மாதாவரத்துலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும், எங்கே போகும், தாராளமாக அவுட்டர் ஸ்கெட்சுக்கு போயே ஆகணும். சரி, அப்போ அவுட்டர் ஸ்கெட்சில் இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க, மெட்ரோ வருது, அப்போ இந்த பிளேஸோட வேல்யூ என்னவா இருக்கும், அப்படியே ஒரு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு ப்ராப்பர் சிட்டியாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அந்த சிட்டியில் பார்க்கும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச இடம் 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு கேட்டுருப்பாங்க.